யாராவது யாராவது எனக்கு சொல்லுங்க, திமுக அதிமுக கொள்கை அடிப்படையில் ஒரு 10 வேறுபாடுகளை சொல்லுங்க. திமுக அதிமுக கொள்கை அடிப்படையில் என்ன வேறுபாடு? இப்ப சமீபத்துல ஜெயலலிதா அம்மா மறைந்த பிறகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக சிஏஏவை ஆதரித்தது. இதெல்லாம் நம்ம விமர்சனமா பேசுறோம். ஆனா கொள்கையா பார்த்தா அதுல அந்த கொள்கையில இருந்து நழுவி விட்டார்கள், திரண்டு விட்டார்கள் என்பதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. பட் கொள்கைன்னு பார்த்தா பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள் தானே 2 பேரும். முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் மீது ஏற்பட்ட கோபம், கருத்து முரண்பாடு காரணமாக மட்டும்தான் அதிமுக என்ற ஒரு கட்சி தோன்றியதே தவிர கருத்து முரண் கிடையாது. ஏதாவது கருத்து முரண் இருக்காங்க. அப்போ ஒரு திராவிட கட்சியாக தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளக்கூடிய அஇஅதிமுக அல்லது ஒரு திராவிட கட்சியினுடைய அங்கமாக தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு திராவிட கட்சியாக இன்னும் சொல்ல போனா தாய் கழகம், தாய் இயக்கம் அதிமுகவோடு பயணிப்பதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்க போறது இல்ல. மாறாக முற்று முழுவதுமாக ஒரு திராவிட இயக்கம் ஏன் தோன்றியது, பெரியாரும் அண்ணாவும் எதை முன்வைத்தார்கள்? ஆரியத்தை ஒழிக்க வேண்டும், பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டும், சனாதனத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், வர்ணாசிரம தர்ம கொள்கைகளை அறவே அகற்ற வேண்டும். இதை முன்வைத்ததுதான் பெரியார் அண்ணாவும். இதை செயல்படுத்தியே தீர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருப்பதுதான் சிரமமே தவிர அதிமுகவிலிருந்து வர்ற ஒருத்தர் திமுக பயணிப்பதில் ஒன்றும் சிரமம் இல்லை.